ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ரெக்வஸ்டட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே நம்ம சாம்பிராணி தூபம் காமிக்கிறதுக்கு நம்ம பித்தளையில் யூஸ் பண்ணுவோம், இல்லை அலுமினியம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்பாட்டில் இருக்கக்கூடிய அழகான இந்த மாதிரியான தூப ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டிப் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே நம்ம மட்பாட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸாக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொதுவாக இந்த மாதிரி கட்டி சாம்பிராணி போடும்போது அது பிசின் மாதிரி போய் ஒட்டிக்கும் இல்லைங்களா. ஸோ அதை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி கறி பிடிச்சிருந்தாலும் இதெல்லாம் நார்மலாக நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே ஈஸியாக போயிடும். ஒருவேளை அந்த மட்பாட்டில் நம்ம இந்த மாதிரி பிசின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கட்டி சாம்பிராணி போடும்போது அதை அப்படியே போய் ஒட்டிக்கும் இல்லைங்களா. அதை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல இதில் இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணி தூள் எல்லாமே தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கட்டி சாம்பிராணி இந்த மாதிரி தான் கெட்டியாக போய் ஒட்டி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மட்பாட் மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் பிராஸில் பயன்படுத்தினா கூட இதே ப்ரொசீஜர் தான். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கட்டி சாம்பிராணி பயன்படுத்தும் போது இந்த ஓரத்தில் போய் இவ்வளோ திக்காக நல்லா ஒட்டிடும். அதை நம்ம சுரண்டி எடுத்தால் அந்த இதில் ஸ்க்ராச்சஸும் விழும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவே மட்பாட்டில் நம்ம சுரண்டும் போது நம்மளுக்கு அந்த மண்ணுமே சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு நம்ம சுலபமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக நம்ம ஹீட் பண்ணாலே அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த கட்டி சாம்பிராணி மெல்ட் ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கே உங்களுக்கு அந்த கட்டி சாம்பிராணி நம்ம போட்டது பிசின் மாதிரி ஒட்டியிருக்கோ அந்த இடத்த நம்ம லைட்டாக இதில் கவுத்தி காமிச்சாலே போதும். ஹீட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த பிசின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணி கட்டி எல்லாமே மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கத்தியை வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி எடுத்தால் போதும், ஈஸியாக வந்துடும். ஸோ பாருங்கள், ஸோ என்ன ஹீட் பத்தலை. ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசின் எதுவுமே இருக்காது. லைட்டாக இப்படி அந்த சூடு ஆறுறதுக்குள்ளேயே இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துலாம். இதே மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பித்தளை தூபக்கரண்டியோ இல்லை நீங்கள் அலுமினியம் எது பயன்படுத்தினாலும் இதே மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த பிசின் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹீட் ஏற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த பிசின் எல்லாமே வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹீட்டில் காமிச்சே பார்த்திங்கன்னா அந்த பிசின் ரொம்ப திக்காக ஒட்டியிருந்தது எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. இனி இதில் கொஞ்சமாக சபீனா பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது போட்டு நம்ம இதை மற்ற அந்த கறி மாதிரி இருக்குலாம் தேய்ச்சி நம்ம எடுத்துடலாம். ஸோ நீங்கள் லிக்விடை போடுறத விட சபீனாவை போட்டு லைட்டாக தேய்ச்சிடுங்க, அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு சுற்றி ஒரு டைம் தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு தேவை அந்த 10 மாதிரி இருந்ததை மட்டும் சுத்தமாக எடுத்தாலே போதும். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த டைம் நம்ம சாம்பிராணி தூபம் போடும்போது அதிகப்படியானதாக ஸ்டோர் ஆகாமல் இருக்கும், நம்ம போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு டைம் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ நம்ம பாருங்கள் அது மேலே அந்த 10 எல்லாமே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் அந்த பிசின் மாதிரி ஒட்டியிருந்தது எதுவுமே இல்லை, நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒரு வேளை இந்த மாதிரி மண்ணால் ஆன பொருட்களை பயன்படுத்தி நம்ம தூபம் போடுறோன்னா அதையுமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட்னு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கட்டி சாம்பிராணியை பயன்படுத்தும் போது நல்லா அது பிசின் மாதிரி போய் ஒட்டிடும் இல்லைங்களா, அதை நம்ம ஈஸியாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்கே பார்த்திங்க இது கறி நம்மளுக்கு பொதுவாகவே நம்ம நெருப்பு ஏதாவது எரிச்சோம்னா அந்த மண்ணோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம்னா அந்த மண்ணுமே பறிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், அடுத்தடுத்த டைம் நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த க்ளீனிங் டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்களும் மண்ணால் செய்யப்பட்ட இந்த மாதிரியான தூபக்கரண்டியை பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.